بسم الله الرحمن الرحيم وأن هذا صراطي مستقيما فاتبعوه ولا تتبعوا السبل فتفرق بكم عن سبيله ذلكم وصاكم به لعلكم تتقون ثم آتينا موسى الكتاب تماما على الذي أحسن وتفصيلا لكل شيء وهدى ورحمة لعلهم بلقاء ربهم يؤمنون. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் கடந்த 7-8 வாரங்களாக மக்கத்து குறைஷியர்களுடைய தவறான எண்ணத்திற்கு அல்லாஹ் தஆலா பதிலளித்து வரக்கூடிய வசனங்களை நாம் கவனித்து வந்தோம். மூட நம்பிக்கை என்ற பெயரிலே அல்லாஹ்வினால் ஹலாலாக்கப்பட்ட திராணிகளை அவர்கள் ஹராமாக ஆக்கி வைத்துக் கொண்டார்கள். அல்லாஹ்வினால் எதெல்லாம் ஹலாலாக இருந்ததோ அவை அனைத்தையும் அவர்களாக தங்களுடைய மனோ இச்சையினால் ஹராமாக ஆக்கி வைத்துக் கொண்டார்கள். அதனை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டும் பொழுது சாஹிபத்தின் வலா வசீலத்தின் வலா ஹாமின் என்று சொல்லி காட்டினான். அதாவது அவர்களுடைய பழக்கம் என்னவென்று சொன்னால், ஒரு சில ஒட்டகங்கள் 2 குட்டிகளை ஈட்டு விட்டது என்று சொன்னால் அதை உண்பது ஹராம். ஒரு சில ஒட்டகங்கள் 6 மாதத்தை அடைந்து விட்டது, கர்ப்பிணியாக இருந்தது என்று சொன்னால் அது ஹராம். சில ஒட்டகங்களில் சவாரி செய்வது ஹராம், சில ஒட்டகங்களில் பால் அருந்துவது ஹராம். இப்படியெல்லாம் இவர்களாக நினைத்துக் கொண்டு மார்க்கத்தில் ஹலாலாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருந்ததை இவர்கள் ஹராமாக ஆக்கிக் கொண்டார்கள். இவங்க இஷ்டத்துக்கு இன்னும் சொன்னார்கள். முன்னால் உள்ள வசனத்தில் கூட அல்லாஹ் அதை சொல்லி காண்பிக்கும் பொழுது சொல்லி காண்பித்தான். இந்த ஒட்டகத்தினுடைய وقالوا ما في بطون هذه الأنعام خالصة لذكورنا ومحرم على أزواجنا. இந்த ஒட்டகத்திலிருந்து வரக்கூடிய பால் இருக்கின்றதே அது ஆண்கள் மட்டும்தான் குடிக்க வேண்டும், பெண்களுக்கு இது ஹராம் அப்படின்னு இவர்களுடைய சிந்தனையில் உள்ளவாறு ஹராமாக ஆக்கிக் கொண்டார்கள். இந்த விஷயம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிந்த போது அல்லாஹ் தஆலா வசனங்களை இறக்கி வைத்து 6 ஒட்டகைகள், அதே போன்று எத்தனை ஹலாலான கால்நடை இருக்கின்றதோ அவை அனைத்தும் நீங்கள் உண்ண வேண்டும், பருக வேண்டும் என்பதற்காக வேண்டிய நாம் படைத்திருக்கின்றோம். அதே போன்று வஹுவல்லதி அன்ஷா ஜன்னாத்தின் மஅரூஷாத்தின் வகைர மஅரூஷாத்தின் என்று இந்த உலகத்திலே படைக்கப்பட்டிருக்கின்ற மரம், செடி, கொடிகள், அதில் இருக்கக்கூடிய கனி வர்க்கங்கள், தானிய வகைகள் இவை அனைத்தும் நீங்கள் உண்ண வேண்டும், உங்களுக்கு உண்ண வேண்டும் என்பதற்காக வேண்டிய உங்களுக்கு படைத்திருக்கின்றேன் என்று அல்லாஹ் தஆலா ஹலால் என்பதாக சொல்லி காட்டுகிறார். அதே போன்று சமானியத்த அஸ்வாஜ் மினல் அனிஸ்லைனி அந்த ஆயத்தினுடைய தொடரிலே கால்நடைகள் எத்தனை இருக்கின்றதோ, ஆடு, மாடு, ஒட்டகை, இவைகளில் ஆண், பெண் என்ற இரு பிரிவுகளையும் படைத்து இவை அனைத்தும் ஹலால் என்பதாக நாம் ஆக்கி வைத்தோம். ஆனால் நீங்கள் ஹராமாக உங்களுடைய இஷ்டத்திற்கு நீங்கள் ஆக்கிக் கொண்டீர்கள் என்று அல்லாஹ் தஆலா முந்தைய வசனங்களிலே சொல்லி காண்பித்து
நீங்கள் நினைத்தது போன்று எல்லா வஸ்துக்களும் ஹராம் என்பதாக உங்களால், உங்களுடைய சிந்தனையால், உங்களுடைய முயற்சியால் ஹலாலை ஹராமாக மாற்றவோ அல்லது ஹராமை ஹலாலாக மாற்றவோ நீங்கள் செய்கின்றீர்களே, இது மிகப்பெரிய தவறு என்று அல்லாஹ் தஆலா சுட்டிக்காட்டிவிட்டு வஅலல்லதீன ஹாது வஹர்ரம்னா குல்லதி நுக்ரிமு மினல் பஸரி வல் கனமி என்ற வசனத்தின் மூலமாக யூதர்கள் இப்படித்தான் செய்து கொண்டிருந்தார்கள். ஆகையினால ஹலாலான வஸ்துக்களை நாம் அவர்களுக்கு ஹராமாக ஆக்கி தண்டனையை கொடுத்தோம் என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே சொல்லிக்காட்டினார். அத்தோடு மட்டுமல்லாமல் அல்லாஹ் தஆலா வாருங்கள் என்று உலக மக்களை அழைத்து குல் தஆலவு அத்லு மா ஹர்ரம ரப்புக்கும் அலைக்கும் அல்லா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, உலக மக்களே வாருங்கள், ஹராம் என்று சொன்னால் நீங்கள் சிந்தனை வைத்திருப்பது போன்று நீங்கள் நினைத்ததெல்லாம் ஹராமாக ஆகிவிடாது, மாறாக ஹராம் என்றால் என்னவென்று நான் உங்களுக்கு காட்டுகின்றேன் என்று நபிகளாரின் வாயிலாக அல்லாஹ் தஆலா ஒரு பட்டியலிட்டு சொல்லி காட்டினார். அந்த விஷயத்தை பட்டியலிடுவதற்கு முன்பதாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாயிலாக சஹாபாக்களை, மற்ற மக்களை அழைத்து அல்லாஹ் தஆலா சொல்ல கூறினான், குல் தஆலு அத்லு மா ஹர்ரம ரப்புக்கும் அலைக்கும் அல்லா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, நீங்கள் நினைத்திருப்பது போன்று இந்த வஸ்துக்கள் எல்லாம் ஹராம் அல்ல, மாறாக ஹராம் என்னவென்று சொன்னால் இறைவனுக்கு இணை வைப்பது, அல்லா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, எந்த வஸ்துக்களை கொண்டும் அல்லாஹ்விற்கு இணை வைப்பது இருக்கின்றது, இது ஹராமாகும். வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோர்களுக்கு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள், அவர்களுடைய ஹக்கை நீங்கள் பூர்த்தி செய்யுங்கள், அவர்களுடைய கடமையை நீங்கள் நிறைவேற்றுங்கள், அதற்கு மாற்றமாக செய்வது ஹராம். நீங்கள் நினைப்பது போன்று இந்த ஆடையோ அல்லது இந்த மாட்டையோ அல்லது இந்த திராணிகளையோ அல்லது இந்த கனி வர்க்கங்கள், பல வகைகள், தானிய வகைகளையோ இவை அல்ல ஹராம், மாறாக இதுதான் ஹராம். இறைவனுக்கு இணை வைப்பது, பெற்றோர்களுக்கு மாறு செய்வது, வலா தக்துலு அவுலாதக்கும் மின், உங்களுடைய பிள்ளைகளை வளர்ப்பதை கொண்டு நீங்கள் அஞ்சிக் கொண்டு அவர்களை கொலை செய்து விடுகின்றீர்களே, இது ஹராம். இந்த பிள்ளையை நாம் பெற்றெடுத்து விட்டோமே, யார் இதனுடைய தேவைகளை பூர்த்தி செய்வது என்று நினைத்துக் கொண்டு நீங்களாக சிசு கொலை செய்கிறீர்களே, அல்லது பிள்ளை பிறந்ததற்கு பிறகு அதை அடக்கம் செய்து விடுகின்றனே, உயிருடன் செய்கின்றீர்களே, இவையெல்லாம் ஹராம். காரணம் நகமு நருந்துக்கும் மையாம். நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், ஒன்றாகிவிட்டது, இரண்டாகிவிட்டது, 5 ஆகிவிட்டது, 10 குழந்தையாகிவிட்டது, நாம் எப்படி இதை வளர்க்கப் போகின்றோம் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். ஆனால் நீங்கள் எத்துணை பிள்ளைகளை பெற்றெடுத்தாலும், என்னுடைய வீட்டிலிருந்து உங்களுக்கு பிள்ளை செல்வங்களை தரப்பட்டாலும் வளர்க்கக்கூடிய பொறுப்பு யாரின் மீது இருக்கின்றது? நகமு நருந்துக்கும், நாம் அல்லவா அதற்கு உணவு தருகின்றோம். அதற்கு மட்டுமல்ல, உங்களுக்கும் சேர்த்துதான் நாம் உணவு தருகின்றோமே தவிர உங்களையும் நாம் வீணாக விட்டுவிடவில்லை. உங்களுக்கு எத்துணை குழந்தைகள் சிறந்தது என்று சொன்னாலும் அதையும் நாம் வீணாக விட்டுவிட மாட்டோம். ஆகையினால் நீங்கள் இந்த பிள்ளைகளை வளர்க்க வேண்டுமே, இதை பரிபாலிக்க வேண்டுமே, இதை பக்குவப்படுத்த வேண்டுமே, இதற்கென உழைக்க வேண்டுமே, ரிசுக்கை தேட வேண்டுமே என்று நினைத்துக் கொண்டு அதை கொலை செய்து விடுவது அல்லது உயிருடன் புதைத்து விடுவது இருக்கின்றது, இது மிக தீய செயல், இதுதான் ஹராம். வலா அக்ரபுல் ஃபவாஹிஷ மா மஹர மின்ஹா வமா பதன, வெளிரங்கமாகவும் உள்ரங்கமாகவும் நீங்கள் மானக்கேடான செயல்களை செய்வதற்கின்றது, இதுதான் ஹராம். வெளிரங்கத்திலும் மானக்கேடான செயல்பாடுகளை செய்யக்கூடாது, உள்ரங்கத்திலும் மானக்கேடான செயல்பாடுகளை செய்யக்கூடாது. இவைகளை செய்வதற்கின்றது, இது ஹராம். இவை அனைத்தையும் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இதெல்லாம் ஹலால் என, அன்றாட காட்சிகள் என்ற, அன்றாட செயல்பாடுகள் என, இதில் எந்தவித குற்றமும் இல்லை என்பதாக நினைத்துக் கொண்டு நீங்கள் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். ஆனால் எதை உண்ண வேண்டும் ஹலாலாக ஆக்கி வைத்திருக்கின்றோமோ அவைகளை போய் ஹராமாக ஆக்கி வைத்திருக்கின்றீர்களே என்று அல்லாஹ் தஆலா பட்டியலிட்டு தொடர்ந்து சொல்லி காட்டுகின்றார். வலா தக்துலு நஃப்ஸல்லதி ஹர்ரமல்லாஹு இல்லா பில் ஹக், எந்த ஒரு உயிரையும் அநியாயமாக கொலை செய்வதற்கின்றது, அது ஹராம். எந்த ஒரு உயிரையும் அநியாயமாக கொலை செய்வது, தகுந்த காரணத்திற்காக வேண்டி அந்த உயிரை எடுப்பது என்பது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது. உதாரணத்திற்காக அவர்கள் பட்டியலிட்டு சொல்லி காட்டினார்கள். குர்ஆனுடைய வசனத்திலும் இந்த விஷயங்கள் வருகின்றது. யாராவது ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை கொலை செய்து விட்டார் என்று சொன்னால் அதற்கு பகரமாக அவனை கொலை செய்வது என்பது, அவனுடைய உயிரை போக்குவது என்பது ஹலால். அல்லது ஒரு மனிதன் திருமணம் முடித்த ஒரு மனிதன் விபச்சாரம் புரிந்து விட்டான் என்று சொன்னால் அதற்கு பகரமாக ரஜம் என்று சொல்லக்கூடிய கல்லால் எடுத்து அவனை கொலை செய்வது ஹலால்.
இப்படி சில காரணங்களுக்காக வேண்டி கொலை செய்வது என்பது ஹலால் என்று இருக்க, நீங்களாக ஏதோ பேச்சுவார்த்தையில் அல்லது புழக்கத்தினுடைய பழக்க வழக்கத்தின் காரணமாக கொலை என்பதை சர்வசாதாரணமாக ஆக்கிக் கொண்டீர்கள். அத்தோடு மட்டுமல்லாமல் யாரையும் கொலை செய்வது என்பது உங்களுக்கு அன்றைய தினத்தினுடைய ருச்சிகரமான செயல்பாடாக இருந்து கொண்டிருக்கின்றது. சமுதாயமாக தலைமுறையாக நீங்கள் வஞ்சகத்திற்கு உட்படுகிறீர்கள். அத்தோடு மட்டுமல்லாமல் உங்களுடைய சந்ததியினர்களுக்கும் நீங்கள் வசியத்து செய்துவிட்டு செல்கிறீர்கள். அதாவது இந்த குடும்பத்தை சார்ந்தவன் நமது குடும்பத்திற்கு எதிரி ஆகினால், மகனே பேரனே, நீ அந்த குடும்பத்தை சார்ந்தவனை நீ கொலை செய்து விட வேண்டும், அவர்களுடைய மண்டை ஓட்டில் உள்ளது சாராயம் குடிப்பதற்கு நீ பருக வேண்டும் என்பதெல்லாம் உங்களுடைய வசியத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. இப்படி கொலை செய்வதை சர்வசாதாரணமாக நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். இவையல்லவா ஹராம்? மாறாக ஆடு மாடுகளை உண்பது, அதே போன்று தானிய வகைகளை பழங்களை உண்பது ஹராம் என்பதாக நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்களே என்று சொல்லி காட்டிவிட்டு, ராணிக்கும் வக்காக்கும் விதியில் அண்ணக்கும் சாத்தினோர், உங்களுக்கு நாம் வசியத்தை செய்கின்றோம், நீங்கள் அறிவாளிகளாக ஆக வேண்டும், அறிவுடையவர்களாக இருக்க வேண்டும், நற்சிந்தனை உடையவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நாம் வசியத்தை செய்கின்றோம் என்று அல்லாஹ் தஆலா அந்த வசனத்திலே சொல்லி காட்டிவிட்டு அடுத்த வசனத்திலே சொன்னான், வலா தக்ரபு மானல் யதீமி இல்லா பில்லதி அஹ்சன். அத்தோடு மட்டுமல்லாமல் ஹராமான செயல்பாடுகள் இன்னும் நீண்டு கொண்டே இருக்கின்றது. நீங்கள் நினைத்தது போன்று கிடையாது. வலா தக்ரபு மானல் யதீம், யதீம்களுடைய பொருள் பக்கம் நீங்கள் நெருங்காதீர்கள். இல்லா பில்லதி அஹ்சன், மாறாக நல்ல நோக்கத்திற்காக வேண்டி நீங்கள் நெருங்குகின்றீர்கள் என்று சொன்னால் அது உங்களுக்கு ஆசமாக்கப்பட்டதாக இருக்கிறது. ஹத்தா எவ்வளவு அறிந்தமோ அதுவும் எதுவரைக்கும் என்னவென்று சொன்னால், எதுவரைக்கும் அவர்களுடைய பொருளை உங்களுடைய கையொப்பப்படுத்திக் கொண்டு அதில் நீங்கள் உபயோகப்படுத்திக் கொள்ளலாம் என்று சொன்னால், அந்த குழந்தை, அந்த எத்தீம் நல்ல வயதை, நல்ல சிந்தனையுடைய வயதை, பக்குவ வயதை அடையும் வரை நீங்கள் அந்த பொருளை உபயோகிக்கலாம். எதற்காக வேண்டி? ஏதோ வியாபாரத்தில் அந்த பொருளுக்கு அல்லது ஏதாவது அந்த குழந்தையினுடைய எதிர்காலத்தை கருதி அந்த குழந்தையினுடைய வருமானத்திற்காக வேண்டி அந்த பொருளில் அபிவிருத்தி ஏற்படுவதற்காக வேண்டி உள்ள வியாபாரமோ கட்டிடங்களோ அல்லது வேறு ஏதாவது ஒரு வகையிலோ அந்த பொருளை பயன்படுத்துவதற்கு அனுமதி தரப்பட்டுள்ளதை தவிர உங்களுடைய சுய நோக்கத்திற்காக வேண்டி இந்த குழந்தையை நாம் வளர்க்கின்றோம், ஆகையினால் இந்த பொருள் எல்லாம் நமக்கு சொந்தம், இதையெல்லாம் நாம் அபகரித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி நீங்கள் செய்கின்றீர்களே, இதுவெல்லாம் இதை நீங்கள் செய்யாதீர்கள். வலா தக்ரபு மானல் யதீமி இல்லா பில்லதி அஹ்சன். இந்த வசனத்தினுடைய ஒரு சம்பவம் குறிப்பிட்டு காரணம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ் தஆலா ஒரு வசனத்திலே சொல்லி காட்டுவார். அதாவது இன்னல்லதீன யக்குலூன அம்வாலல் யதாமா ظுல்மன் இன்னமா யக்குலூன ஃபீ புதூனிஹிம் நாரா. 4வது சூராவினுடைய 10வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா இந்த ஆணையிடுவார். இந்த விஷயத்தை தெளிவுபடுத்துவார். யாரெல்லாம் எத்தீம்களுடைய பொருள்களை உண்கின்றீர்களோ, நீங்கள் எத்தீம்களுடைய பொருளை உண்ணவில்லை, மாறாக நரக நெருப்பை உங்களுடைய வயிற்றிலே நீங்கள் நிரப்பிக் கொடுக்கிறீர்கள். யக்குலூன ஃபீ புதூனிஹிம் நாரா, நரக நெருப்பை நீங்கள் உங்களுடைய வயிற்றில் போட்டுக் கொள்கின்றீர்கள். சாதாரண விஷயம் என்றால் நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். எத்தீமாயிற்று கேட்பதற்கு யார் இருக்கின்றார், நாம் அபகரித்துக் கொள்ளலாம், நாம் நினைத்தது போன்று அந்த பொருளை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பதாக நீங்கள் நினைத்துக் கொண்டு அதை சர்வசாதாரணமாக அந்த பொருளை நீங்கள் புறந்துகின்றீர்கள். உங்களுடைய கைவசம் இருக்கின்றது, அவன் சிறுவனாக இருக்கின்றான் என்ற காரணத்திற்காக வேண்டி நீங்கள் விரும்பியவாறு அந்த பொருளிலே நீங்கள் உபயோகத்தை மேற்கொள்கின்றீர்கள் என்று சொன்னால் நீங்கள் சாதாரண விஷயத்தை செய்துவிடவில்லை. உங்களுடைய வயிற்றிலே நரக நெருப்பை நீங்கள் அமைத்துக் கொண்டீர்கள், நரக நெருப்பை உங்களுடைய வயிற்றில் நிரப்பிக் கொண்டீர்கள் என்று அல்லாஹ் தஆலா எச்சரிக்கிறார். இந்த வசனம் இறங்கியவுடன் சஹாபாக்களுக்கு பெரிய கவலை ஏற்பட்டுள்ளது. ஏன் என்று சொன்னால், எத்தனையோ சஹாபாக்கள் போர்க்களத்தில் ஷஹீதான சஹாபாக்களுடைய குழந்தைகளை வளர்த்து வருகின்றார்கள். அவர்களுடைய பொருளும் இவர்களுடைய பொறுப்பிலே இருக்கின்றது, அவர்களுடைய சொத்துகளும் இவர்களுடைய பொறுப்பிலே இருக்கின்றது. இவர்கள் தேவைக்காக வேண்டி அந்த சஹாபாக்களுடைய பொருளை எடுத்து உண்ணும் பொழுது அல்லது தேவைக்காக வேண்டி அவர்களுடைய பொருளிலிருந்து எடுத்து இவர்களுடைய பொருளையும் போட்டு உணவு சமைக்கும் பொழுது அவங்கள்ட்ட இருக்கிறாங்க, அந்த பிள்ளைக்கு உண்டான தேவைகளை பூர்த்தி செய்யணும். இந்த சகாபாக்களோ பெரிய பணக்காரர்கள் கிடையாது, இவங்க அன்றாட காட்சிகள் அன்னன்னைக்கு உழைக்கணும், அவங்க சாப்பிடணும். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில அந்த பிள்ளைக்கு சேர்த்து சமைக்கணும் அப்படின்னா கஷ்டம். இவங்களே 3 வேளைக்கு ஒரு தடவை 4 வேளைக்கு ஒரு தடவை தான் சாப்பிடுவாங்க.
நம்ம மாதிரி வேலைக்கு 3 தடவை சாப்பிடக்கூடிய ஒரு விசாலமான நிலை அன்றைய சகாபாக்கள் இடத்தில் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லி காட்டும் பொழுது 3 நாட்கள் தொடர்படியாக சாப்பிடாமல் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்நாளை கழித்திருக்கிறார்கள் என்பதாக அவர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. வயிறார 3 நாட்கள் ஆகிவிட்டது என்றெல்லாம் சொல்லி பல ஹதீஸ்களை நாம் காண்பித்தோம். கண்ணியத்திற்குரியவர்கள், இந்த அளவிற்கு தான் சஹாபாக்களுடைய வாழ்க்கை இருந்தது. அப்படி இருக்கும் பட்சத்தில் நாம் தான் பட்டினியாக கிடைக்கின்றோம். இந்த சிறுவன் நினைத்தான் இவனோ பொருளாதார உடையவனாக இருக்கின்றான் என்ற அடிப்படையிலே அவர்கள் உணவு சமைக்கும் பொழுது இவர்களுடைய தானியத்தையும் சிறிதளவு எடுத்து போட்டு அதை சமைத்து விடுவார்கள். இது வளமையாக இருந்தது. இதை விட வேற என்ன செய்ய முடியும்? கஷ்டம் தானே, தனியா சமைக்கணும் போல இருந்தான். இந்த ஆயத்தை இறங்குவது ஒரு பெரிய சுமையாக ஆகிவிட்டது. என்ன சுமையாக ஆகிவிட்டது என்று சொன்னால், சஹாபாக்கள் பயந்து கொண்டு அந்த சமையலை தனியாக செய்ய வேண்டிய நிர்பந்தத்திற்குள்ளாக்கப்பட்டுவிட்டார்கள். அந்த இளைஞர் அந்த சிறுவருக்காக வேண்டி அல்லது அந்த எதிமான சிறுமிக்காக வேண்டி அவர்களுடைய பொருளை வந்து எடுத்து சமைக்கக்கூடியதை ஒரு தனி பானை வச்சிருக்கு. அதுக்காகவே சமைச்சு அவங்களுக்கு கொடுத்துறது, மிச்சம் வச்சு சொன்னாக்க அதிலே வச்சிருறது யாருமே சொல்றது இல்லை. அவ்வளவு பெரிய தெரியுது. காரணம் அந்த நரக நெருப்பை நீங்கள் வைத்து நிரப்புகிறீர்கள் என்று எச்சரிக்கை செய்து விட்டார்கள். ஆனால் அந்த பொருளை சொல்வதே கிடையாது. ஒன்று வீணாக போய்விடட்டும் அல்லது பழையவை அவர்கள் வந்து காலியாக்கட்டும். இப்படி எல்லாம் மிகப்பெரிய சிரமத்தை மேற்கொண்டார்கள். இந்த சிரமத்திலிருந்து தப்பிப்பதற்காக வேண்டி வேறு வழி அல்ல. இதற்கென மாற்றத்தில் ஏதாவது தீர்ப்பு இருக்கின்றதா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து இந்த சஹாபாக்கள் கேட்டபோது அல்லாஹ் தஆலா இன்னொரு வசனத்தை 2வது சூராவில் 220வது வசனம், வயஸ்அலூனக அனில் யதாமா குல் இஸ்லாஹு லஹும் கைர் வயின் துஹாலிதுஹும் சைஹுவானுஹும் வல்லாஹு யஅலமு முஃஸித மினல் முஸ்லிம். அருமையான ஒரு வசனத்தை அல்லாஹ் தஆலா இறக்கி வைத்தான். வயஸ்அலூனக அனில் யதாமா, நபியே முஹம்மதே, உங்களிடத்திலே அந்த எத்தீம்களை பற்றி அந்த மக்கள் கேட்கிறார்கள். நான் என்ன செய்யறது நபியே? இவ்வளவு சிரமமா இருக்குது. அவங்களை வச்சு பராமரிக்கிறதே ஒரு பெரிய கஷ்டம். பிறகு அவங்களுக்குன்னு தனியா சமைச்சு எடுத்து கொடுக்கிறது கொள்றது இதெல்லாம் பெரிய சிரமமா இருக்கு. நாங்க என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டாங்க. அதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். வயஸ்அலூனக, உங்களிடத்திலே அந்த சஹாபாக்கள் கேட்கின்றார்கள் அனில் யதாமா, எத்தீம்களை பற்றி கேட்கின்றார்கள். ஒரு நபியை நீங்கள் சொல்லுங்கள், இஸ்லாஹு லஹும் கைர், அவர்களிடத்திலே நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். இவ்வளவு சிரமத்தை மேற்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை. மாறாக இஸ்லாமுடைய கையில் அவர்களிடத்திலே நீங்கள் நல்ல முறையிலே நடந்து கொள்ளுங்கள். சந்தர்ப்பத்திற்கு ஏற்றவாறு நீங்கள் அவர்களுக்கு உணவு கொடுப்பது மற்ற எல்லாவற்றிலும் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். வயிற்று ஹாதித்துக்கும் இகுவானுக்கும், உங்களுடைய பொருளாதாரத்தில் அவர்களுடைய பொருளை போட்டு இணைத்து சமைத்து கொடுப்பதில் எந்தவித தவறுமில்லை. வயிற்று ஹாதித்துக்கும் அவர்களுடைய பொருளை உங்களுடைய பொருளுடன் இணைப்பதில் எந்தவித தவறுமில்லை. காரணம் இகுவானுக்கும், அவர்களும் உங்களுடைய சகோதரர்கள் தானே. ஆகினால் நீங்கள் இப்படி செய்வதில் தப்பில்லை என்று அல்லாஹ் தஆலா ஒரு வசனத்தை இறக்கி வைத்து அந்த சஹாபாக்களுக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுவதற்குரிய வாய்ப்பை அளித்தார். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் தான் இந்த வசனமும் இறங்கியது. வலா தக்ரபு மாலல் யதீமி இல்லா பில்லத்தி ஹிய ஹஸன், எத்தீம்களுடைய பொருட்களை நீங்கள் அணுக வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் வயது வருவதற்கு முன்பதாக அதுவரைக்கும் உங்களுக்கு அதற்கு அனுமதி இருக்கின்றது. அப்படியே போட்டு வச்சோம்னாக்க பொருள் வீணாக, அப்படியே போட்டு வச்சிருக்கனாக்க கேப்பாரத்தி போய்விடும், மகசூல் இல்லாம போயிடும், வயல் வறண்டு போயிடும். ஆகினால் நீங்கள் பராமரியுங்கள், அதிலிருந்து பொருளை ஈட்டுங்கள், அவர்களுக்கே நீங்கள் திருப்பி கொடுத்து விடுங்கள். மாறாக உங்களுக்கு எத்துணை ஹக்கு வர வேண்டுமோ அதை வேண்டுமானால் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. இப்ப நீங்க வெளியே போய் வேலை செஞ்சீங்கன்னு சொன்னாக்க ஒரு நாளைக்கு வேலை செய்யும் பொழுது ஏதோ ஒரு குறிப்பிட்ட தொகை வாங்குவீங்க. எத்தீம்களுடைய வயல்ல அதே வேலையை செய்யுங்க. வெளியே சென்று என்ன தொகை வாங்குவீர்களோ அந்த தொகையை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். இது உங்களுக்கு ஹலாலாக்கப்பட்டது. இப்படி வேண்டுமானால் எடுப்பதற்கு ஹலாலாக அனுமதிக்கப்பட்டதாக இருக்கின்றதே தவிர அபகரித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அதிகமாகவோ அல்லது ஒரு வேலையும் செய்யாமல் அதில் அபிவிருத்தி ஏற்படுவதற்கு எந்தவித ஏற்பாடும் செய்யாமல் அந்த எத்தீம்களுடைய பொருளை எடுத்து வைத்துக் கொள்வது இருக்கின்றது. இது மிகப்பெரிய பாவம். இதுதான் பாவமே தவிர நீங்கள் நினைப்பது போன்று ஆடு மாடு ஒட்டகைகளை சாப்பிடுவது அல்லது தானிய வகைகளை சாப்பிடுவது இவையெல்லாம் ஹராம், இவையெல்லாம் ஹலால் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். காரணம், இந்த விஷயம் இந்த அளவிற்கு ஏன் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று சொன்னால், கண்ணியத்திற்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தீம்களை வளர்க்கக்கூடிய விஷயத்திலே மிக உன்னதமான நற்செய்தியை சொல்லி இருக்கிறார்கள். என்று சொன்னார். நானும்
எத்தீம்களை பராமரிக்கக்கூடியவனும் சுவனத்தில் இந்த 2 விரல்கள் எப்படி நெருக்கமாக இணைந்திருக்கின்றதோ அதே போன்று இருக்கும் என்று சொல்லி உயர்ந்த நன்மாராயணத்தை, சிறந்த நன்மாராயணத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தீம்களை பராமரிக்கக்கூடிய மக்களுக்கு சொல்லி இருக்கிறார். அத்தோடு மட்டுமல்ல, எத்தீம்களை அழைத்து அன்புடன் பரிவுடன் அவர்களுடைய தலையை தடவி கொடுத்து அவர்களுக்கு ஆதரவு சொல்லக்கூடிய ஆறுதலான வார்த்தைகள் சொல்லக்கூடிய ஒரு மனிதனுக்கு அவன் தலையை தடவும் பொழுது எத்துணை முடி அந்த கரத்தில் பட்டுவிட்டதோ அத்துணை பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இவ்வளவு பெரிய உயர்ந்த அந்தல், உயர்ந்த சிறப்பு இப்படி இருக்கும் பொழுது சஹாபாக்களுக்கு எப்படி அந்த நன்மை உள்ளதற்கு மனது இடம் கொடுக்கும்? சிறிய நன்மையை கூட விடாமல் துடித்து அமல் செய்து அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றுக் கொள்வதற்கு அவர்கள் துடிக்கும் பொழுது இவ்வளவு பெரிய ஒரு நன்மை மிக்க ஒரு செயலை எப்படி விட்டு விடுவார்கள்? ஆனால் செய்வதில் இந்த சிரமமும் இருக்கின்றது. இந்த கவலையை நீக்கி வைப்பதற்கு தான் அல்லாஹ் தஆலா முன்னால் சொன்ன சூரத்துல் பக்ராவினுடைய 210வது வசனம் அனில் யதாமா என்ற வசனத்தின் மூலமாக அந்த சஹாபாக்களுடைய கவலையை போக்கினான் கண்ணியத்திற்குரியவர்கள். இதில் இமாம்களுடைய கருத்து வேறுபாடு இருக்கின்றன. அதாவது இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ், இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் சொல்வார்கள், எத்தீம்களுடைய பொருளை 30 வயது வரை வைத்துக் கொள்ளலாம். சில இமாம்கள் சொல்வார்கள் எத்தீம்களுடைய பொருளை 40 வயது வரை வைத்துக் கொள்ளலாம். அதற்கு மேலும் வைத்துக் கொள்வதற்கு அனுமதி கிடையாது. 40 வயசு ஆச்சுன்னு இந்த பசங்க, இது உன்னுடைய வயது, உங்க அத்தா இறந்து போகும்போது விட்டுட்டு போனது, இந்த எடுத்துக்க, இது உன்னுடைய சொத்து, இது உன்னுடைய இடம், இது ஒரு தங்க கட்டி வச்சுக்க, எக்கதாத்த கொடுத்துரும். ஏன் அவங்களுடைய ஹக்கு இப்படி செய்து விட வேண்டும். ஆனால் ஏகோபித்த உலமாக்களுடைய முடிவு என்னவென்று சொன்னால், வயதில் கருத்து வேறுபாடுகள் இருந்தது என்று சொன்னாலும் அந்த எத்தீமுக்கு ஒரு திறமையான நிலை ஏற்பட்டு விட வேண்டும். எத்தீம்களுக்கு ஒரு திறமையான நிலைமை ஏற்பட்டு விட வேண்டும். அதாவது அந்த பொருளை தீங்கிரியம் செய்து விடாமல், இது நமது பொருளாயிற்றே, இதை பாதுகாக்க வேண்டுமே என்ற சிந்தனையும் திறமையும் அவனுக்கு வந்து விடுவேன் எந்த வயதாக இருப்பினும் சரி அந்த பொருளை அவனிடத்திலே கொடுத்து விட வேண்டும் என்று சொல்லி யோகமிக்க உலமாக்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். ஆகையினால் இப்படிப்பட்ட தவறான செயல்பாடுகளை இறங்கிவிடக் கூடாது. நன்மை அதிகமாக தரக்கூடிய அந்த செயல்பாடுகளை கவனக்குறைவாக இருந்து கொண்டு எத்தீம்களுடைய பொருளை அபகரிப்பது என்பது இருக்கின்றது. அதைவிட மோசகரமான செயல்பாடு இல்லை. ஆகினால் தான் அல்லாஹ் தஆலா இவ்வளவு பெரிய கடுமையான வன்மையான எச்சரிக்கை செய்து காட்டுகின்றார். இன்னல்லதீன யகுலூன அம்வாலல் யதாமா ظுல்மன் இன்னமா யகுலூன ஃபீ புதூனிஹிம் நாரா வ ஸயஸ்லௌன ஸஈரா. நீங்கள் எத்தீம்களுடைய பொருளை உங்களுடைய வயிற்றில் போடுகிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் நரக நெருப்பை தவிர வேறொன்றை வைத்தும் நீங்கள் நிரப்பவில்லை. நீங்கள் மிக விரைவிலே நரகிலே தூக்கி எறியப்படுவீர்கள். வ ஸயஸ்லௌன ஸஈரா என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். கொளுத்து எரியக்கூடிய அந்த நரக நெருப்பிலே நீங்கள் வீசப்படுவீர்கள் என்று சொல்லி காட்டுகிறார். ஆகையினால் எத்தீம்களை பற்றி அந்த அளவிற்கு சர்வசாதாரணமாக நீங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால் மூடத்தனத்தினுடைய உச்சக்கட்டத்திற்கு சென்று கொள்வார்கள். ஒரு பெண் அரபகத்திலே ஒரு பெண் அவருடைய கணவன் இறந்து விட்டார் என்ற செய்தி தெரிந்தவுடன் ஓடி போய் யாரு என்ன முறை இருக்குன்னு கூட பார்க்கறது இல்லை. தங்கச்சியா இருப்பான், அல்லது மாமியா இருப்பான், அல்லது சின்னமாராக சித்தியாக இருப்பான். எல்லாம் திருமணம் முடிப்பது ஹராமாக்கப்பட்டது. சித்தியாக இருப்பார், தாயினுடன் பிறந்த சகோதரியாக இருப்பார். இதெல்லாம் பார்க்க மாட்டான். இறந்து போயிட்டாங்க நேரா தன்னிடத்துல என்ன துண்டு இருக்குதோ, என்ன கட்சி இருக்குதோ, என்ன பொருள் இருக்கோ துணியை கொண்டு அவன் மேல போடுவான். போட்டுட்டாங்க என்ன அர்த்தம்னாக்க, யார் போய் அந்த பொண்ணு மேல துணியை போட்டுட்டாங்களோ அந்த பெண்ணை வேறு யாரும் திருமணம் முடிக்க முடியாது. இவனுக்கு தான் அவன் சொந்தம். அவர் மட்டுமல்ல, அவர்கள் இருக்கக்கூடிய சொத்து சுகங்கள் எல்லாமே இவனுக்கு தான். இப்படி ஒரு வரவு எப்ப சல்லல்லாஹு நுபுவத்தை பெறுவதற்கு முன்பதாக இந்த செயல்பாடுகள் மக்களுக்கு பெரிய இருந்தது. அல்லாஹ் நன்மையாக கண்டித்தான் இந்த செயல்பாடு. இதை வைத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு சஹாபி பெண்மணி முறையிட்டார்கள். அப்பொழுது அல்லாஹ்வுடைய ஆயத் இறங்கி அந்த விஷயத்தை நன்மையாக கண்டித்தது. ஏன் எத்தீம்களுடைய பொருளை விசாரிப்பதாக இருக்கலாம். பொருளை இறந்துட்டாரு, இனிமே இந்த பொருளுக்கு நம்ம சொந்தம் கொண்டாடிடலாம். வேறு யாரையும் கல்யாணம் முடிக்காத மாதிரி அந்த பொண்ணையும் சம்பந்தப்படுத்திக் கொள்ளலாம். அவன் திருமணம் முடிக்கிறானோ முடிக்கலையா அதுதான் வேற விஷயம். ஆனா துண்டை போட்டுனாலும் அவன் வேற யாரையும் முடிக்க கூடாது.
இப்படி ஒரு பழக்கம் இருந்ததினால் இவனும் வாழ்வு தரமாட்டான். ஹலாலான திருமணம் முடிப்பதற்கு ஆன்மார்க்கப்பட்ட பெண்ணாக இருந்தாலும் சரி, இவனும் வாழ்வு தரமாட்டான். அப்படியே துண்டை போட்டு வைத்து விடுவான். இவன் எனக்கு தான் சொந்தம், ஏன் அவனுடைய பொருட்கள் அனைத்தையும் நான் அனுபவிக்க வேண்டும் என்ற மூடத்தனமான செயல்பாடுகளில் இருந்து கொண்டு எது ஆகாதோ, எது கூடாதோ, எது அனுமதிக்கப்படவில்லையோ, எது ஹராமோ அந்த செயல்பாடை செய்து கொண்டு மாறாக இந்த ஆடை சாப்பிடுறது ஹராமு, இந்த மாடை, இந்த ஒட்டகத்தை, இதனுடைய பாலை அல்லது இந்த தானியத்தை, இந்த பழத்தை என்பதாக தேவையில்லாத ஹலாலாக்கப்பட்ட இன்பகரமாக சுத்திக்க வேண்டிய இந்த வஸ்துக்களை எல்லாம் ஹராமாக ஆக்கி வைத்திருப்பார். எந்த ஹராமை செய்யக்கூடாதோ அவையெல்லாம் ஹலாலாக வைத்திருக்கக்கூடிய நீங்களா புல் தாளோ வாருங்கள், உங்களுக்கு நான் வாசித்து காண்பிக்கின்றேன் என்று இவர்களை அழைத்து நீங்கள் இந்த வசனத்தை கொண்டு சொல்லிட்டு அல்லாஹ் காட்டுகிறார். அத்தோடு மட்டுமல்லாமல் இன்னும் சில தீய செயல்பாடுகளை நீங்கள் செய்யாதீர்கள். வவுக்குள் கையிலவன் மீதானே, வவுக்குள் கையிலவன் மீதானே, அளந்து கொடுப்பதிலும் நிறுத்து கொடுப்பதிலும் நிறுத்தி மீதமாக இருங்கள். இதில் நீங்கள் மாறுபாடு செய்கிறீர்கள். அளந்து கொடுக்க வேண்டும், நிறுத்து கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் பிறருக்கு கொடுக்கும் பொழுது குறைவாக அவருக்கு கொடுக்கின்றீர்கள். ஆனால் பிறரிடத்திலிருந்து அளந்து வாங்கும் பொழுது அதிகமாக அளந்து வாங்கிக் கொள்கிறீர்கள். அடுத்தவன் தரணுமா 10 கிலோக்கு 12 கிலோ தந்தா தான் நான் விடுவேன். நீ தரணுமா 10 கிலோக்கு 8 கிலோ தான் தருவேன். ஏன்னா இவ்வளவு நாள் உனக்கு உப்பு வச்சிருக்க வட்டி என்ற அடிப்படையில். அப்ப இப்படிப்பட்ட தீய செயல்பாடுகள் நீங்கள் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். இது எவ்வளவு பெரிய மோசடி தெரியுமா? அல்லாஹ் தஆலா ஒரு வசனத்தையே தனியாக இறக்கி வைத்து, ஒரு சூறாவையே அத்தியாயத்தையே தனியாக இறக்கி வைத்திருப்பான். அல் முத்தஃபிஃபீன் என்று சொல்லக்கூடிய சூறாவில் வய்லுல் லில் முத்தஃபிஃபீன் அல்லதீன இதத்தாலு அலன் நாஸி யஸ்தவுன் வ இதா காலுஹும் அஃதலுஹும் யஹ்சிரூன். அந்த மக்களுக்கு நாசம் உண்டாகட்டும். வய்லுல் லில் முத்தஃபிஃபீன், அவர்கள் அளவையிலும் நிறுவையிலும் மோசடி செய்கின்றார்கள். அவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும் என்று அல்லாஹ் தஆலா ஒரு வசனத்தை எடுத்து காண்பித்து சொல்லி காட்டுகிறார். வயலுள்ளில் முத்தஃபிஃபீன் அல்லதீன இதத்தாலு அலன் நாஸி யஸ்தவுன், அவர்கள் மக்களிடத்திலே அளந்து வாங்கும் பொழுது அல்லது அளந்து கொடுக்கும் பொழுது வரம்பு மீறுகின்றார்கள். வைதா காலுஹும் அஃதலுஹும் யஹ்சிரூன், அவர்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக அவர்கள் அளந்து கொடுக்கின்றார்கள், அளந்து வாங்குகின்றார்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு நஷ்டம் உண்டாகட்டும், நாசமாகட்டும் என்று அல்லாஹ் தஆலா வன்மையாக கண்டிக்கக்கூடிய சூரா. தொடர்ந்து சொல்லி காட்டுகின்றார். அலா யظن أولئك أنهم مبعوثون, என்ன மறுமையில் எழுப்பப்பட மாட்டார்கள் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்களா? மறுமை என்று ஒரு தினம் இருக்கின்றது, அந்த தினத்தில் அவர்கள் எழுப்பப்படுவார்கள், அதையெல்லாம் அவர்கள் மறந்து விட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா இவ்வளவு அழகான முறையிலே எத்தீன்களுடைய பொருளை தொடக்கூடாது, அடுத்தவர்களுடைய பொருளை தொடக்கூடாது என்று சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை தொடர்ந்து அளவையிலும் நிறுவையிலும் மோசடி செய்யாமல் நீங்கள் இருக்க காரணம் அதே வியாபாரி தான். அளந்து நிறுத்து கொடுக்கக்கூடிய அந்த வியாபாரி தான் நீதமான முறையிலே நடந்து கொண்டார் என்று சொன்னால் அவருக்கு நன்மாராயணத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்வார்கள். அத்தாபிரு சதூதி மஅல் அன்பியாஇ வஷ்ஹதா வஸ்ஸாலிஹீன், உண்மையான வியாபாரி சுவனத்திலே சுஹதாக்களுடனும் சாலிஹீன்களுடனும் நன்மக்களுடனும் அம்பியாக்களுடனும் இருப்பார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு பெரிய நன்மாராயணத்தை சொல்லியிருக்கிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, ஆகையினால் நீங்கள் இப்படிப்பட்ட செயல்பாடை நீங்கள் செய்யாதீர்கள். லா துகல்லிஃபு நஃப்ஸன் இல்லா உஸ்ஆஹா, இவை அனைத்தையும் அல்லாஹ் சொல்லுகின்றானே, இந்த கட்டளை எல்லாம் அல்லாஹ் இடுகின்றானே என்று நீங்கள் நினைத்துக் கொண்டு லானு கல்லிஃபு நஃப்ஸன், ஏதோ அல்லாஹ் மிகப்பெரிய சிரமத்தில் நம்மை ஆழ்த்தி விட்டான் என்று நினைத்து விடாதீர்கள். எந்த ஒரு ஆத்மாவையும் அல்லாஹ் தஆலா சிரமத்திற்கு ஆக்கவே மாட்டான். லானு கல்லிஃபு நஃப்ஸன் இல்லா உஸ்ஆஹா, நடைமுறைக்கு சாத்தியமான விஷயத்தை தான் அல்லாஹ் சொல்வார். நடைமுறைக்கு மனித சமுதாயத்திற்கு மேம்பாட்டை தரக்கூடிய விஷயத்தை தான் அல்லாஹ் சொல்வார். இதெல்லாம் இந்த காலத்துல எப்படி செய்ய முடியும்? அப்படி செய்யாமல் வியாபாரம் செஞ்சு எந்த காலத்துல முளைக்கிறது? என்னத்தான் நீங்க பேசுறீங்க என்று மூடத்தனமான மக்களுக்கு குறைசீர்கள் சொன்னது போன்று, அந்த குப்பார்கள் சொன்னது போன்று இன்னும் சொல்லிக் கொண்டு தெரியாமல் நீதமாக செய்யக்கூடிய வியாபாரத்தில் கிடைக்கக்கூடிய லாபம் சிறிதள வேண்டும் கிடைத்தது என்று சொன்னால் அது நிரந்தரமாக இருக்கும். அதை கொண்டு பிரயோஜனம் அடையக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கும். தரமான முறையிலே சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் ஏதோ அதிகமாக கொட்டுவது போன்று தெரியும். ஆனால் எங்கோ ஒரு இடத்தில் ஓட்டை கொண்டு கொண்டு சென்று கொண்டிருப்பது
வேண்டும் அதனுடைய வழக்கம். அதுதான் இப்படி ஆகினால் ஹலாலான முறையிலே நீங்கள் செய்யுங்கள், அதுதான் சாத்தியமாக அமையும். இது ஒன்றும் சிரமம் அல்ல. ராகு கல்லிப்பு நஷ்டம் இல்லாத எந்த ஒரு ஆன்மாவையும் நாம் சிரமத்திற்கு உள்ளாக்கி விட மாட்டோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டிவிட்டு இன்னொரு விஷயத்தையும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். நீங்கள் பேசுகிறீர்கள் என்று சொன்னால், நீங்கள் தீர்ப்பு வழங்கி இருந்தீர்கள் என்று சொன்னால் நீளமான முறையிலே நீங்கள் தீர்ப்பு வழங்குங்கள். அடுத்தவர்களுக்கு வழங்கக்கூடிய தீர்ப்பை நீளமாக வழங்குங்கள். நீங்களும் நடந்து கொள்ளுங்கள் நீளமாக. பிறருக்கு தீர்ப்பு பேசுகிறீர்கள், பஞ்சாயத்து செய்தீர்கள் என்று சொன்னாலும் நீளமான பஞ்சாயத்து, நீளமான தீர்ப்பை வழங்க வேண்டும். வலவுக்கான ரூபா தீர்ப்பு வழங்குவது உனது சொந்தக்காரர்களாக இருந்தாலும், உனது சொந்தக்காரர்களுக்கு நீங்கள் தீர்ப்பு வழங்க வேண்டிய நிலைமை உங்களுக்கு ஏற்பட்டாலும் மாமன் மச்சான் என்பதற்காக வேண்டி ஒரு நிலையாக தீர்ப்பு வழங்கி விடாமல் நீதம் எதுவோ அதை தீர்ப்பாக யாராக இருப்பினும் வழங்கக்கூடியவர்களாக நீங்கள் இருங்கள். இது நம்ம குடும்பமா, சரி இவருக்கு இப்படிதான் ஈஸியா என்ன செய்யுமாறு, அல்லது இவர் கொஞ்சம் காசு கூட கொடுக்கிறாரா கைகளை பார்த்து இவருக்கு தீர்ப்பு வழங்குறேன். இப்படிப்பட்ட செயல்பாடுகள் இதுதான் ஹராம், இதை செஞ்சிடாத, இது அநியாயம், இது துரும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். ஒட்டுமொத்தமாக நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் என்ன? அல்லாஹ்விடத்திலே செய்து கொண்ட வாக்குறுதியை நீங்கள் பூர்த்தி செய்யுங்கள். இதான் ஒட்டுமொத்தமாக சொல்லக்கூடிய விஷயம். இது ஹராமு, இந்த ஹலாலு, இதை எடுத்து நடக்கணும், அதை விலக்கி நடக்கணும், எல்லா விஷயமும் குர்ஆனில் தெளிவாக சொல்லப்பட்டு விட்டது. ஒட்டுமொத்த மனிதன் ஏன் வந்தார்? இந்த உலகத்திற்கு எதிராக வந்தார்? எந்த நோக்கத்தை கொண்டு படைக்கப்பட்டார்? அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார், அல்லாஹ்விடத்திலே செய்து கொண்ட வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக வேண்டி வந்திருக்கின்றான். ஆகினால் செய்து கொண்ட வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள். அதுதான் இந்த விஷயம் எல்லாம். அல்லாஹ்வுக்கு நீங்க அவனுக்கு செய்த அவனிடத்திலே பெறப்பட்ட செய்து கொடுக்கப்பட்ட உடன்படிக்கையை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று நீங்கள் வாழ்க்கையை மேற்கொண்டாலே போதும். எந்த விஷயத்தை விடணுமோ அதை தானா விட்டுவீங்க, எதை செய்யணுமோ அதை தானா செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. ஆகினால இறுதியாக முடிக்கின்றான், அல்லாஹ்விடத்திலே செய்து கொண்ட வாக்குறுதியை நீங்கள் பூர்த்தி செய்வீர்கள். சாலிக்கும் பத்தாக்கும் இதை கொண்டு நான் உங்களுக்கு வசியத்து செய்கிறேன். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இதை கொண்டு நான் உங்களுக்கு வசியத்து செய்கிறேன். சாலிக்கும் பத்தாக்கும் உங்களுக்கு வசியத்து செய்யப்படுகிறது. லஅல்லக்கும் ததக்கரூன். ஏன்? நீங்கள் நல்ல சிந்தனையாளர்களாக இருக்க வேண்டும், நல்ல மக்களாக இருக்க வேண்டும், அறிவுடையவர்களாக இருக்க வேண்டும், இறைவனுக்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டும், உங்களுடைய வாழ்க்கை பிறருக்கு முன்னுதாரணமாக அமைய வேண்டும். இந்த நல்ல காரியத்திற்காக வேண்டிதான் உங்களுக்கு இப்படிப்பட்ட விஷயங்களை நான் விலகிக் கொண்டிருக்கின்றேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டிவிட்டு இறுதியாக முடிக்கின்றான், வஅன்னஹாதா சிராத்தி முஸ்தகீமா. நபியே நீங்கள் சொல்லுங்கள், வஅன்னஹாதா இதுதான் எனது நேரான வழியாக இருக்கின்றது. ஃபத்தபிஊஹு இந்த வழியை நீங்கள் பின்பற்றி நடங்கள் என்று அந்த மக்களுக்கு சொல்லுங்கள். அவர்கள் ஏதோ வழி என்று நினைத்துக் கொண்டு அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஹலாலை ஹராமாக மாற்றுவதுதான் நேரான பாதை என்பதாக அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய காரணத்தை தௌராத்தில் வருகின்றது, இன்ஜினில் வருகின்றது என்றெல்லாம் காரணத்தை அல்லாஹ்வின் மீதே பறிமூட்டி சொல்லிவிடுகிறார்கள். மாறாக நீங்கள் சொல்லுங்கள், இதுதான்ப்பா வழி, நீ நினைச்சு சொல்கிறதா அல்லாஹ்வுடைய வழி கிடையாது. மாறாக இறைவனுடைய வழி என்று சொன்னால் இப்பொழுது நான் வாசித்து காண்பித்த இந்த வசனத்தில் தான் இருக்கின்றது என்று சொல்லி காட்டிவிட்டு இறுதியாக சொல்லி காட்டுங்கள், இதுதான் எனது பாதை, இதை நீங்கள் பின்பற்ற வேண்டும். இந்த பாதையை விட்டு மாற்று பாதையை நீங்கள் பின்பற்றுகிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் வழி தவறி போய்விடுவீர்கள். நீங்கள் அல்லாஹ் விரும்பிய பாதை விட்டு நீங்கள் அப்புறப்படுத்தப்பட்டு போய்விடுவீர்கள். நீங்கள் புத்தகங்களாக இறையற்ற உடையவனாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி, இறைவனுடைய பொருத்தத்தை மேற்கொண்டு வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த விஷயத்தை உங்களுக்கு மத்தியதாக நான் சொல்லுகின்றேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். இந்த வசனத்தினுடைய விளக்கத்தை சொல்லி காட்டும் பொழுது ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், முஸ்னத் அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு ஹதீஸ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வசனத்தை சொல்லி காட்டும் பொழுது சொல்லி காட்டினார்கள், ஒரு கோடு ஒன்று இருந்தார்கள், நேரான ஒரு கோடு.
இடையில 2 கோடு, வலது புறமும் இடது புறமும் அதை ஒட்டி 2 கோடு சைடா போட்டாங்க. போட்டு சொன்னாங்க, இந்த 2 கோடும் சைடுல இருக்கக்கூடிய 2 கோடும் சைத்தான் இருக்கக்கூடிய பாதை. இங்க வா அங்க வாண்டு சைத்தான் இருப்பான். இந்த நேரான பாதை தான் அல்லாஹ் எழுதக்கூடியது என்று அந்த கோட்டின் மீது கை வைத்துக் கொண்டு இதுதான் இந்த வசனம் என்று வசனத்தையும் ஒதுக்கி காண்பித்து இதுதான் அல்லாஹ்வுடைய பாதை என்பதாகவும் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள். இப்னு மாஜா முஸ்னத் அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸும் இதை ஒட்டியே தான் வரும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படித்தான் விளக்கி தந்தார்கள் என்று சொல்வார்கள். அஃபான் இப்னு உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்திலே ஒரு சஹாபி அவர்கள் நேரான பாதை என்று சொன்னால் என்ன இதற்கு சொல்லி தாருங்கள் என்று கேட்பார்கள். அப்பொழுது அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த சஹாபியிடத்திலே சொன்னார்கள், எந்த பாதையின் மீது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை விட்டு சென்றார்களோ அதுதான் நேரானது. அதாவது நபியினுடைய சுன்னத்தை பின்பற்றணும், நபியினுடைய வழிமுறையை பின்பற்ற வேண்டும், இதுதான் நேரானது. வன்னஹாதா சிராத்தி முஸ்தகீமா, நேரான வழியை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறானே, எது நேரான வழி? நபியினுடைய சுன்னத்தை அப்படியே பின்பற்றுவது என்பது நேரான வழி. சொல்லி காட்டிவிட்டு சொன்னார்கள், நபி இந்த பாதையை எங்களுக்கு காட்டி தந்தார்கள், அதனுடைய மறுமுனையில் சுவர்க்கம் இருக்கின்றது என்று சொன்னார். இதான் பாதை, இந்த பாதையை தான் எங்களுக்கு நபி காமிச்சு சொன்னாங்க. இதுல நாங்கள் இந்த சுண்ணத்தான வழிமுறையில் நாங்கள் நடந்து நடந்து செல்ல 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 இறுதியில் நாங்கள் எதை அடைவோம்? சுவனத்தை அடைத்து விடுவோம் என்று அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் விளக்கம் தந்தார்கள். அப்படி செல்லும் பொழுது இடப்புறமும் வலப்புறமும் ஷைத்தான்கள் நின்று கொண்டு இங்கே வா என்று அழைப்பார். அப்படி அழைக்கும் பொழுது சென்று விட்டோம் என்று சொன்னால் இந்த இடப்புறமும் வலப்புறமும் செல்லக்கூடிய வழிதான் நரகத்திற்கு செல்லக்கூடிய வழி என்று அவர்கள் விளக்கம் தந்தார்கள் என்பதாக அந்த ஹதீஸில் விளக்கி தந்தார்கள் என்று வைக்கக்கூடியவர்கள். இன்னொரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு 2 சுவர், வலதுபுறமும் இடதுபுறமும் உள்ள 2 சுவர், மிகப்பெரிய சுவர் உடைய ஒரு பாதை ஒன்று இருக்கின்றது. அந்த பாதையினுடைய தலைவாயிலே குர்ஆன் இருக்கின்றது. அந்த பாதையினுடைய முடிவிலே மலக்குமார்கள் நின்று கொண்டிருக்கிறார். இந்த சுவர்களுக்கு மத்தியிலே வலதுபுறமும் இடதுபுறமும் கதவுகள் இருக்கின்றது. விளக்கத்தோட சொல்றாங்க, நமக்கு கற்பனை வந்துடும். நமக்கு 2 சைடும் சுவருள்ள பெரிய ஒரு பாதை. அந்த பாதையில முன்னால கரவாசல யார் இருக்கிறார்? குர்ஆன் இருக்கின்றது. அந்த குர்ஆன் என்ன சொல்கின்றது? இந்த நேரான பாதையை நீங்கள் செல்லுங்கள் என்று சொல்கின்றது. முடிவிலே யார் இருக்கின்றார்கள்? முடிவிலே மலக்குமார்கள் நின்று கொண்டு வாருங்கள் வாருங்கள், இதுதான் சுவனத்திற்குரிய பாதை என்று நேராக நின்று கொண்டு அழைத்துக் கொண்டே இருக்கின்றார். இடையில இந்த சைடு இந்த சைடு கதவு திறந்திருக்கு. அந்த கோட்டையில அந்த செல்லக்கூடிய பாதையில இது எங்க? இது பூரா வரிசையா சைத்தானிக்கலாம், மனோ இச்சைகள் நிற்கிறது. இந்த மனோ இச்சைகளும் சைத்தான்களும் இருந்து கொண்டு இந்த வழியா உள்ள வந்துருங்க, சீக்கிரமா போயிடலாம் சொர்க்கத்துக்கு அப்படின்னு சொல்லி இடையில கதவை திறந்து வச்சிருக்கோம். எவ்வளவு ஓமையுடன், எவ்வளவு அருமையான ஒரு விளக்கத்தை கொண்டு நேரான வழிமுறைகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹதீஸ் ஷரீஃபில் விளக்கி தருகிறார்கள். வலதுபுறமும் இடதுபுறமும் திறந்திருக்கக்கூடிய கதவு என்ன? இது ஒரு சைத்தானா இருக்கும், ஒன்று மனசா இருக்கும். அதாவது நப்தானி இஸ்திபா, மனோ இச்சையை பின்பற்றக்கூடிய செயல்பாடாக இருக்கும். இப்படிப்பட்ட 2ம் செல்லக்கூடிய நடுவிலை சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த மனிதனை பார்த்து இப்படி வந்து இந்த மாதிரி கதவுல வந்திருக்கு, சீக்கிரமா போயிடலாம், எந்த நெடு தூரமா போய் நீங்க சொல்றதுக்கு போப்பாங்க, இது சீக்கிரமான வழி என்று சொல்லி மிக சீக்கிரமாக அழைத்து செல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டிய தன்வசம் அவர்களை இருப்பார்கள். நீங்கள் சென்று விட்டீர்கள் என்று சொன்னால் நரகத்திற்கு சென்று விடுவீர்கள். குர்ஆன் காட்டிய இந்த தலைவாயின் மூலமாக நீங்கள் செல்லுங்கள், மலக்குமார்கள் எதிரே நின்று கொண்டு உங்களை சுவனத்திற்கு அழைக்கின்றார்கள் என்று இந்த வசனத்தினுடைய விளக்கத்தை தந்தார்கள் என்பதாக அந்த ஹதீஸில் இடம்பெற்றிருக்கின்றது. கண்ணியத்திற்குரியவர்களே, இதைத்தான் அல்லாஹ் தஆலா வன்னஹாதா சிராத்தி முஸ்தகீமன் ஃபத்தபிஊ, நேரான வழி இதுதான், இதை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த விஷயத்தை நமக்கு விளக்கி காட்டுவது நோக்கம் என்னவென்று சொன்னால், அவர்களை போன்று நீங்களும் ஹராமை ஹலாலாக, ஹலாலை ஹராமாக மாற்றுவது உங்களுக்கு அனுமதி இல்லை. மாறாக ஹராம் என்றால் என்ன, ஹலால் என்றால் என்ன என்று மிகத்தெளிவான பட்டியல் உங்களுக்கு முன்னால் வந்துவிட்டது. அதை நீங்கள் நிறைவேற்றுவதே நேரான வழிமுறை. அதுதான் நபியினுடைய சுன்னத், அல்லாஹ்வுடைய கட்டளை என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனங்களின் மூலமாக விவரித்து காட்டுகிறார். இன்னும் சொன்னார்கள், இந்த 3 வசனங்களின் மூலமாக யார் அமல் செய்வதற்கு என்னிடத்தில் வாக்கு தருகிறார்களோ அவர்களுக்கு சுவனத்தை தருவதற்கு அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்கிறார்.
நாடினால் இறைவன் தண்டனையும் தருவதற்குரியவன், நாடினால் மௌத்திரத்தை பெற்றுச் சொல்லக்கூடிய பாவ மன்னிப்பையும் தரக்கூடியவன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிடைக்கப்பட்டார்கள். இந்த வசனங்களின் விகிதப்படி, இந்த வசனங்களில் விலக்கி தரக்கூடிய வகைப்படி அமல் செய்யக்கூடிய தௌஃபீகை அல்லாஹ் தஆலா நம் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக, நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த, நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன், வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன், வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். صلى الله على محمد صلى الله عليه وسلم، صلى الله على محمد صلى الله عليه وسلم، صلى الله على محمد يا رب صل عليه وسلم.